Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமையான மண்டபங்களும் படித்துறைகளும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இவற்றை புனரமைத்து பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பாபநாசம் முதல் கடலில் சங்கமிக்கும் புன்னக்காயல் வரை நதிக்கரையில் 144 தீர்த்த கட்டங்கள் உள்ளன. இவற்றில் 100க்கும் அதிகமான மண்டபங்களும் படித்துறைகளும் உள்ளன. பண்டைய தமிழ் மன்னர்களின் கட்டட கலைத்திறனை வெளிப்படுத்தும் விதமான வேலைப்பாடுகளுடன் இவை அமைந்துள்ளன. நெல்லை கைலாயபுரத்திலும் திருப்புடை மருதூரிலும் உள்ள தைப்பூச மண்டபங்கள், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி பகுதிகளில் உள்ள திருக்குடம் பொருந்திய மண்டபங்கள் உள்ளிட்டவை புனிதமானவையாக திகழ்கின்றன. வெள்ளக்கோயில் பகுதியில் 42 தூண்களுடன் 150 பேர் வரை அமரக்கூடிய சுடுகாட்டு மண்டபங்களும் உள்ளன. ஐங்கோண வடிவிலான மண்டபங்களும் பொருணை நதிக்கரையில் ஏராளம். மண்டபங்களைப் போல படித்துறைகளுக்கும் குறைவில்லை. மண்டபங்களிலும் படித்துறைகளிலும் உள்ள கல்வெட்டுகள் தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றுகின்றன. ஆனால் இவையெல்லாம் முறையாக பராமரிக்கப்படாமல் பொலிவிழந்து சிதைந்து வருகின்றன. இதை பராமரிக்குமாறு எழுத்தாளர் முத்தாளக்குறிச்சி காமராசு தொடர்ந்த வழக்கில் தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் நதிக்கரை மண்டபங்கள், படித்துறைகளை இந்து சமய அறநிலையத்துறை சீரமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு புறந்தள்ளப்பட்டதால் நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணி ஆற்றில் நேரில் ஆய்வு செய்தனர். எனினும் அந்த நிலை மாறவில்லை. நதிக்கரை மண்டபங்களும் படித்துறைகளும் சோம்பேறிகளின் புகலிடமாகவே உள்ளன. ஒரு இடத்துல படித்துறை கட்டினால பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா அந்த படித்துறையில் விழுந்த கல்களை எல்லாம் பிறக்கி எடுத்து பழைய மாதிரி அதை திரும்ப பழமை மாறாமல் அதை புனரமைப்பு செய்யணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதுவரைக்கும் தாமிரபரணி ஆற்றில் பல வெள்ளங்கள் வந்தாலும் தடுத்து அது தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய அந்த படித்துறைகளையும் மண்டபங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. அந்த பழமை மாறாம, அந்த பழமையை எந்த இடத்துக்கும் பங்கம் வராம, அதே நேரம் ஆன்மீகத்துக்கு எந்த பங்கும் வராம அதை சீரமைக்கணும். தாமிரபரணி நதிக்கரை மண்டபங்கள், படித்துறைகள் பராமரிப்பு குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமாரிடம் கேட்டோம். அப்போது மண்டபங்கள், படித்துறைகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையினர் கணக்கெடுத்து வருவதாகவும், இவற்றை சீரமைக்க அந்த துறை மூலம் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் கூறினார். Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.